வணக்கம் நண்பர்களே. உலகின் ஒவ்வொரு பகுதியிலையும் சூறாவளி, வெள்ளம், சுனாமி அப்படிங்கிற இயற்கை பேரிடர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் புயலுக்கு மட்டும்தான் பெயர் வைக்கிறாங்க. இந்த புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய பின்னணி என்ன, அதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின வரலாற்றை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற 3 படிநிலைகளாக புயல்கள் உருவாகுது. இப்படி வலுப்பெற்ற புயல் தான் நாடுகளை நோக்கி கரையை கடக்குது. 19ஆம் நூற்றாண்டில் வானிலை விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் புயல்களுக்கு தன்னிச்சையான பெயர்களை சூட்டி வந்தாங்க. அப்போது அரசியல்வாதிகள் உட்பட தங்களுக்கு பிடிக்காதவங்கள பெயர்களை கூட சூட்டியதாக சர்ச்சை நிலவியது. பிரிட்டனைச் சேர்ந்த வானியல் விஞ்ஞானியான கிளாமெண்ட் ராக் என்பவர் தான் புயல்களுக்கு பெயர் சூட்டும் வழக்கத்தை முதல்ல தொடங்கி வச்சார். இவர் முதல்ல பிரிட்டன்லையும் பின்னர் ஆஸ்திரேலியாவிலையும் வானியல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கருவிகளின் மூலமாக தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சு வந்தார். முதல்ல கிரேக்க எழுத்துக்களை கொண்ட பெயர்களையும் பின்னர் கிரேக்க புராணங்களில் காணப்படும் பெயர்களையும் அவர் புயல்களுக்கு சூட்டியதாக கூறப்படுகிறது. உலக வானிலை அமைப்பு 1950ஆம் ஆண்டு வானிலை குறித்த ஆய்வுகளுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் உள்ள நாடுகள் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 மண்டலங்களுக்கு தான் புயல்களுக்கு பெயர் வைக்கும் அதிகாரமும் இருக்கிறது. 2000 ஆண்டு முதல் உலக வானிலை அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் ஆசிய பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் ஆகியவை மூலமாக புயல்களுக்கு பெயர்கள் வழங்கப்பட்டது. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன் மற்றும் தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தார்கள். இந்த 8 நாடுகள் சேர்ந்து 64 பெயர்களை கொண்ட பட்டியலை தயாரித்தன. இவற்றின் அடிப்படையில் தான் புயலுக்கான பெயர்கள் சுழற்சி முறையில் வைக்கப்பட்டு வந்தது. 2004ஆம் ஆண்டு முதல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டு வருது. 2018ஆம் ஆண்டு முதல் ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் புயலுக்கான பெயர்களை தயாரிக்கும் பட்டியலில் சேர்த்துக்கிட்டாங்க. அதன் பிறகு உறுப்பு நாடுகள் ஒவ்வொன்றும் 13 பெயர்களை கொண்ட பட்டியலை தயாரித்தாங்க. மொத்தம் 169 பெயர்கள் கொண்ட பட்டியல் இப்போதும் தயாராக வைக்கப்பட்டிருக்கும். இதன் அடிப்படையில் தான் அடுத்து உருவாகக்கூடிய புயலுக்கு பெயர் சூட்டப்படும். இப்படி பரிந்துரை செய்யப்படும் பெயருக்கு சில நிபந்தனைகளும் உண்டு. புயலின் பெயரில் எந்தவித அரசியல் சார்ந்த பெயரோ அல்லது கலாச்சாரம், மதம், நம்பிக்கை இழிவுபடுத்தக்கூடிய, இனத்தை பால்படுத்தக்கூடிய பெயர்கள் இருத்தல் கூடாது. உலகளாவிய வாழும் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும்படியான பெயர்களும் இருக்கக்கூடாது. புயலின் பெயர் சிறியதாகவும் உச்சரிக்க எளிதாகவும் இருக்க வேண்டும். பெயரின் அளவு 8 எழுத்துக்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. பரிந்துரைக்கப்படும் பெயரை நிராகரிக்க 13 நாடுகளின் வானிலை ஆய்வு குழுவுக்கு உரிமை உண்டு. ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட பெயரை மீண்டும் வைக்கவும் கூடாது என்பது போன்ற சில நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. என்ன நண்பர்களே, புயலுக்கு வைக்கக்கூடிய பெயரும் அதன் பின்னணி வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.